நித்பா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரவுகளை சேகரிப்பதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், அர்ஜுனா மற்றும் சிறிதரன் ஆகியோரால் பல்வேறு விதமான கேள்விகள் அதிகாரிகளை நோக்கி எழுப்பப்பட்டன. பல இடங்களில் அதிகாரிகள் மக்களுக்கு அநீதி இழைப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையிலே நிவாரணங்கள் சென்றடையவில்லை எனவும் இதில் பல்வேறு விதமான ஊழல்கள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனால் சிறிது நேரம் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அண்மையில் ஏற்பட்ட நித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 15 பிரதேச செயல பிரிவுகளிலே 375 கிராம அலுவலர் பிரிவுகள் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. இதிலே குடும்பங்கள் 20,023 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அங்கத்தவர்கள் 64,498 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிப்புக்குள்ளான பாடசாலை மாணவர்கள் 15,954, இறப்புகளின் எண்ணிக்கை 4, காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 2. அதேபோன்று வீடுகளுக்கான முழுமையாக சேதமடைந்த வீடுகள் 2ஆகவும் பகுதியாக சேதமடைந்த வீடுகள் 464ஆகவும் காணப்படுகின்றன. இதேபோன்று பாதுகாப்பான அமைவிடங்கள் 59 அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 1,721 குடும்பங்களை சேர்ந்த 5,440 அங்கத்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று நலன்புரி நிலைய நண்பர்கள் உறவினர் வீடுகளிலே 9,508 குடும்பங்களை சேர்ந்த 29,944 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று அனர்த்தத்துக்கு பின்னரான நிவாரண விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் 25,000 ரூபா கொடுப்பனவு மற்றும் மாணவர்களுக்கான 15,000 ரூபா கொடுப்பனவு விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் மாணவர் கொடுப்பனவில் வேலனையில் சைபர் வீதம் இருக்குது. சரியா, வேலனையில் சைபர் வீதத்தில் இருக்குது மாணவர்களுக்காக கொடுப்பனவு. என்ன அக்கா அது என்னென்னா, நான் கடைசி நடந்த மீட்டிங் நடத்தினான் வேலனையில், கரவட்டிலே நடத்தினான். பார்த்தா என்னென்னா, நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் சில பேர் கைதட்டுற மனப்பான்மையிலே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லிக்கல பார்த்தா அன்னைக்கு கரவட்டியில் 37 பாதிக்கப்பட்டவர்களாம் இருந்தது. ஆனால் பிறகு குடவத்து அங்கல பக்கம்லாம் போய் பார்க்கல கன வீடு வெள்ளத்தில் மூழ்கி கன பேருக்கு காலில் சிரங்களும் கிடந்தது. ஆனால் சில பேர் அந்த கொடுப்பனை பெற்றுக்கொள்றதுக்கு பல காரணம் சொல்லினோம். சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலன பகுதியில் பாடசாலை பிள்ளைகள் ஒரு தரம் பாதிக்கப்படையிலையா. அங்கே புங்குடுதீவில் ஒரு வீடு இருக்குது, 25 வீடு திறமை இருக்குது. அது மழை வந்தாலே வெள்ளத்தில் மூழ்கிடும். பொருத்தமான இடத்துலேயே கட்டப்படையில்லை. கௌரவ பாராளுமன்ற கேட்டது போல 2 விடயம் வேலனையில் நாங்கள் இது நேற்று இரவு 8 மணிக்கு அப்டேட், 8:30க்கு இந்த டேட் இரவு நேற்று நாங்கள் பிரதேச செயலாளர் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் நேற்று இரவு 8:30க்கு அப்டேட் பண்ணி உங்களை எல்லாருக்கும் 9 மணிக்கு அனுப்பினாங்க. நான் 8:30க்கும் பிரதேச கேட்கல, அங்கே பாதிப்பு இல்லை என்று தான் சொன்னவர். அதே போல் கரவட்டி நான் ஏற்கனவே 36 குடும்பங்கள் நான் பிரதேச எல்லா மாவட்ட பிரதேச பிரிவிலும் இருக்கல நான் பிரதேச கடிதம் எழுதியிருந்தேன். ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்கு, அது சாத்தியப்பாடு இல்லை, நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி ரீசெக் பண்ணுங்க. இல்லை பிரதேச உறுதியாக சொல்லியிருந்தவர்கள் அங்கே எந்த பாதிப்பும் இல்லை என்று. ஆனால் திடீரென்று பிறகு 126 குடும்பங்கள் என்று சொல்லி 123 குடும்பங்களுக்குரிய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இது உண்மையில நாங்கள் ஏற்கனவே ஒரு மாவட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து சுற்றறிக்கைக்கு அமைவாக எந்த விதமான வருமான வேறுபாடுகளும் மற்ற வகையில் வீடுகளுக்குள்ள நிரந்தர வீடுகளுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி போயிருந்தால் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாகவும், அரை நிரந்தரம் தற்காலிக குடிசை வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி போகாது விட்டாலும் சுற்றி வர உள்ள நிலத்தில் தண்ணி நின்று வீடு ஊறி அல்லது வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த கொடுப்பனை வழங்க வேண்டிய தீர்மானம் மாவட்ட மட்டத்தில் எடுக்கப்பட்டு ஒரே தீர்மானம் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது. அந்த வேலனையில் நீங்கள் 710 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கீங்க. மாணவர்களை பூச்சியில் காட்டுறது பாதிக்கப்பட்ட மாணவர் இருக்கு. அதில் முக்கிய விடயத்தை நான் சுட்டி காட்டுறேன். இந்த கிராம சேவையாளர்கள் இல்லை என்னென்ன 6 டிஎஸ் சார், நான் வேலனை டிஎஸ் சார். என்னண்டா இந்த சர்க்குலரில் சார் ஒரு சின்ன ஒரு நீங்கள் சர்க்குலரை பார்க்க இல்லை சார், சர்க்குலரில் இருந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அலண்டைக்கெல்லாம் காய்ச்சி 422 எடுத்துருக்கு சார் பிள்ளைய. இன்னைக்கு எடுத்துருக்கீங்க? 422 எடுத்துருக்கு. பின்னரம் வருது
சர்க்குலரை வச்சு சார் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு விடியெல்லாம் கழிச்சு 422 எடுத்துருக்கு சார். ஐயா 710 குடும்பம் இடம்பெயர்க்கே புள்ளிகள் பாதிக்கப்பட்டிருக்கு தானே, ஏன் அதை ஒதுக்குறதுக்கே ஐயா குரான் சர்க்குலர்ல என்ன பிரச்சனை இருக்கு? எல்லா டிஎஸ்க்கும் கிராம சேவையாளர்கள் வந்து தாங்க சைன் வைக்க மாட்டேன் மேல நிக்கணும். அது என்னன்னு ஏன் வைக்க மாட்டோம்? டிஎஸ்க்கு பவர் இருக்குது, ஜிஏக்கு பவர் இருக்கு செய்யறதுக்கு. அவ என்ன வைக்க மாட்டேன்னு சொல்றது? இல்ல என்னண்டா இன்றைக்கும் கூட மாணவற்ற தரவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறான். ஆனா அங்கிருந்து முறைப்பாடு வருது, கிராம சேவர் இல்ல வேற ஒரு உத்தியோகத்தரா இருந்தது இந்த தரவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறவன். ஆனா உண்மையாவே என்னண்டா கிராம சேவகர்கள் அங்க இருக்கிற இல்ல ஆபீஸ்ல கூடுதலாக பொதுவாக கிராம சேவையாளர்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் மாவட்டத்தில் 435 கிராம அலுவலர்கள், எங்களுக்கு 60 வெற்றிடம் இன்னும் இருக்கு. அப்ப 60 வெற்றிடம் இருக்கிற காரணத்தினால அந்த கிராம அலுவலர்கள் வெற்றிடமான ஆக்டிங் டியூட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல சமுத்தி உத்தியோகத்தர்களும் 90 உத்தியோகத்தர்கிட்ட வெற்றிடம் இருக்கிறபடியால் அவையில் 2 ஆக்டிங் டியூட்டி பார்க்க வேண்டி இருக்கிற காரணத்தினால ஏதோ ஒரு வகையில இந்த புள்ளிவிவரங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு ஜிஎஸ் பிரிவில் 3 உத்தியோகத்தர் இருக்கிறான். ஆனா உண்மையாகவே என்னண்டா எங்களுக்கு மக்கள் தர முறைப்பாடத்தை நாங்க சொல்றோம். மக்கள் இன்றைக்கு கால் பண்ணி சொல்றாங்க எங்க தொடர்பு. அதைத்தான் நான் இதுல ஏதாவது வழுக்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு வலுவும் ஏற்படாது. ஏனென்றால் சைவர் வலு வராது. இப்ப நான் சொல்றேன் 425ல 300 வந்தா அது வலு. சைவர் ஏதாவது தவறுகள் நடந்து விடுபட்டிருந்தாலும் இப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் கிராம அலுவலரோட கதைச்சி அந்த பிள்ளைகளுக்குரிய சந்தர்ப்பம் வேண்டாம். வீட்டின் வாசலுக்கு தண்ணி வந்தாலே டொய்லெட்டின் ஃபிட்டின் இது வழியில வந்திருக்கு தானே, வழியே போயிடாத நிலைமை இருக்கு தானே. அப்ப நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண வேணும். ஊழியர் பற்றாக்குறை என்ற ஒரு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாது. ஏனென்றால் அந்த படிவம், அந்த விண்ணப்ப படிவத்துல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் கையெழுத்துறார்கள். கிராம அலுவலர், சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், அதற்கு மேலதிகமாக பிரதேசத்துடைய அனர்த்த நிவாரண சபை உத்தியோகத்தர். இதுல அரச உத்தியோகத்தர் இல்லாத பதிவு. அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து இன்னொரு பிரச்சனை சரியா, ஒரு சில இடங்கள்ல அந்த முறைப்பாடுகள் இருக்கின்றதை நாங்களே நேரடியாக கண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று இரவு 8:30 வரைக்கும் வேலனையிலிருந்து பிரதேச செயலாளர் 0 தான் சொன்னவர். அப்ப நாங்கள் சொல்லுங்க, பிரதேச செயலாளர்களுக்கு ஒரு விடயம் இருக்குது. என்னண்டா ஒரு செகண்ட் அந்த வேலை நேரம் மட்டும் என்ன சர்க்குலர் இஷ்யூ வந்தது? மற்ற எல்லாருக்கும் ஒரே சர்க்குலர் தானே போயிருக்கு. இல்ல என்னன்னா சார், அதுல ஒரு வசனம் ஒன்று இருந்தது, வீடு பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒரு விஷயத்தை வச்சு ஜிஎஸ் மாதிரி சைன் பண்ண இயலாண்ட ஒரு பிரச்சனை இருந்தது. வீடு வீடு பேரிடர் சூழ்நிலை காரணமாக சேதமடைந்த மாணவர்கள் என்ற இதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவங்க இன்றைக்கு விடிய திருப்பியும் எங்கட மற்ற சர்க்குலர் இல்ல சார், இன்னைக்கு எடுத்து எல்லாம் காலையில முழுவதும் செய்து 422 எடுத்திருக்கிறோம் சார். சண்டிப்பாயில வந்து 4622 பேர் வந்திருக்கு. சின்ன பிள்ளையால ஒரு பிள்ளைக்கு 25,000 காசு போயிடும். அரசாங்கம் வழங்குறத நீங்களே தடுக்கிறீங்க. அரசாங்கம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொடுக்குது, அதை கொடுங்க சார். எடுத்து கொடுத்த 422 எடுத்தாச்சு சார். இல்ல அதுக்கு பிறகுதான் சார் வந்தது. சரி, அப்ப வந்துட்டு தானே அதுக்கு அனுமதி ஒரு விஷயம். இது இந்த பிரச்சனை வந்து சரியா ஒரு தடவை பல தடவை உங்களுக்கு பேசப்பட்டிருக்கு. ஆன்லைன்லயும் பேசப்பட்டுச்சு, ஜூம் லிங்க்லயும் பேசப்பட்டுச்சு, இந்த நேரடியாக இந்த சர்க்குலரும் கூட அனுப்பி பேசப்பட்டுச்சு. அப்ப அப்படியாப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டுதான் இப்படியாப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு ஒன்று. அதனால வந்து உடனடியாக இதை நிவர்த்தி செய்யுங்கன்னு கேட்டா, இந்த 25,000 எடுத்து என்ன செய்ய போறாங்க? அது யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம டாக்டருக்கு தானே கொடுக்குறோம். கொடுங்க. அதாவது நான் சொல்றேன், அசாதாரணமான முறையில கொடுக்க வேண்டாம். அப்படி இருந்தா கொடுக்க வேண்டாம், சரியா? அது நீதியான முறையில கொடுக்க வேண்டிய ஆட்கள், வறுமை கோடுக்குள்ள ஆட்கள் பட்ட ஆட்கள். உண்மையிலேயே இப்போ உதாரணம் சொல்லுங்க, நான் ஒரு சில இடங்களுக்கு இந்த வல்வெட்டில வட்டுக்கோட்டையில சுத்தி வர தண்ணி, வீட்டுள்ளுக்கு தண்ணி போக இல்லை, சரியா? ஆனா ஆக்கள் வேலைக்கு போக இயலாது, பிள்ளைகள் படிக்க போக இயலாது. 4 நாட்களாக அதே தண்ணி அப்படியே இடத்துல நிக்குது. அப்ப அந்த மாதிரி ஆக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது?
இதுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற ஆக்கள். அதனால தான் ஜனாதிபதி கிட்டே நாங்கள் சொல்லுவோம், ஜனாதிபதி எந்த விதத்திலும் பார்க்காம கொடுங்கன்னு சொன்னோம். அது கேட்டுதான் நாங்க 18,000 தலைவர் கரவட்டியில வந்து 14 இருக்குது. சரி, மேலும் பாதிக்கப்பட்டால் இருக்கலாம் கரவட்டியில. கொஞ்சம் இருங்க. அடுத்து இன்னொன்று, நாங்க டிஎஸ்கே எங்கட அந்த என்ன ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்துக்கு வந்த முறைப்பாடுகள் கொஞ்சம் இருந்துச்சு. அதுல சங்கானையில 74 முறைப்பாடுகள் வந்தது, சண்டிலிப்பாயில 25 முறைப்பாடுகள் வந்தது, யாழ்ப்பாணத்துல 268 பேரிட முறைப்பாடுகள் வந்து, கோப்பாய்க்கு 5, நல்லூருக்கு 78, உடுவில் 2, தெல்லிப்பல 3, கைட்ஸ்க்கு 1, மொத்தமாக 456 பேருடைய லிஸ்ட் ஒன்று நாங்கள் தயாரித்து நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ் ஊடாக டிஎஸ்க்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். இதற்கான இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்களான்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளதான் நான் கேட்கிறேன். இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களா, பார்த்தீர்களா? சார், இதுல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கு. என்னென்றால் இல்ல வேலனையில 25 வீட்டு திட்டத்துல கும்புடுதீவு அவையில் விட்டுட்டு மழை வரப்போதுட்டு வேலைக்கு போயிட்டான் வேற வீட்டுல. அப்ப அந்த வீட்டுக்கு இந்த வேலையில கொடுப்பனவும் கொடுக்கல. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டது பிறகு ரஜினி எம்பிக்கு போட்டு நான் அந்த இது ஏனெண்டாவே வீட்டை விட்டு வேலைக்கே போயிட்டேன் முதலே, அதனால கொடுப்பன கொடுக்கலான்னு ஜிஎஸ் சைன் வைக்கல. வீட்டுக்கு காசா ஆக்களுக்கு காசா கொடுப்பீங்கள்? வீட்டுக்கு தான். அவை மீள குடியேறணும்னு சொன்னால் அவை வீட்டை துப்பாக்கி தான் போகணும், அவை வீட்டை துப்பாக்கி தான் போகணும். இது ஆக்களை கொடுக்கறதா நீங்க இல்லைன்றீங்க. ஒரு ஆக்கள் வந்து புள்ள குடியேறார்கள் ஏற்கனவே மழை வரும்னு தெரிஞ்சிருந்தால் திருப்பி வரணும்னு சொல்லி டிஎஸ் மாதிரி தான் பொறுப்பு இருக்கு. இல்ல சார், எல்லா இடமும் இல்ல, எல்லா இடமும் நான் மறுமணி சொல்றேன். என்னென்னா இது சம்பந்தமாக நாங்கள் பிரதேச செயலாட்ட தினமும் இது சம்பந்தமாக அப்டேட் எடுக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையாக ஆரம்பத்தில் இருந்த வெள்ள பாதிப்பு 14,624 தான் எங்களுக்கு வெள்ள பாதிப்பை வந்து, அதுக்கு நாங்கள் அந்த புள்ளி விவரத்தை அனர்த்த நிவாரண சேவைகளுக்கு அனுப்பினோடனே அனர்த்த நிவாரண சேவைகள் அந்த புள்ளி விவரத்துக்கு நிதியை எங்களுக்கு விடுவிச்சது. அதன் பிரகாரம் நாங்கள் பிரதேச செயலாளர் விடுவிச்சினாங்க. அதற்கு பிறகு கிரீவன்சஸ் எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து முறைப்பாடுகள் கிடைத்த வகையில் நான் பிரதேச செயலாளருக்கு சொல்லியிருக்கிறேன். பிரதேச செயலாளத்தினுடைய பதவியில உத்தியோகத்தர்களை கொண்ட குழுவை நேரடியாக போய் பார்த்து அதனுடைய நிலைமைகளை அவதானித்து, என்ன வெள்ளம் பத்தி இருக்கும், நேரடியாக போய் அவதானித்து ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் விசாரணை செய்ய சொல்லி சொன்னது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு 1905 அந்த முறைப்பாடு இலக்கத்திலிருந்து எனக்கு 12 முறைப்பாடுகள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திலிருந்து கிடைச்சது. அதில் நான் ரிப்போர்ட் பண்ணி பார்த்த இடத்துல 4 பேருக்கு ஏற்கனவே பிரதேச செயலாளர் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கு. மற்ற ஆக்களுக்கு தகுதி இல்லை. அதில் ஒருவருக்கு எங்கிட்ட குழு போய் பார்த்து, மாவட்ட செயலர் குழு போய் பார்த்து ஒரு ஆளுக்கு புதிதாக சேர்க்க சொல்லியிருந்தது. அப்போ இதில் முறைப்பாடுகளில் 100% உண்மைத்தன்மையும் இல்லை என்றதும் இருக்கு, சில வேளைகளில் உண்மைத்தன்மையான விடயங்களும் இருக்கு. இப்போ உதாரணத்தை சொல்லலாம், ஒரு பயனாளி என்கிட்ட வந்திருந்தவர் தெல்லிப்பல பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து நான் உடனடியாக அந்த பயனாளி என்ற அலுவலகத்தில் எடுத்து வச்சுட்டு தெல்லிப்பல பிரதேச செயலாளர் டெலிஃபோன் பண்ணி கேட்ட இடத்துல அவர் ஏற்கனவே அந்த வீட்டை வித்துட்டு உடுவில் பகுதியில் போய் குடியேறி இருக்கிறார். ஆனா வந்தது தெல்லிப்பலைக்கு வீடு கேட்டு 25,000 கேட்டு. அதே போல ஒரு சில பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற கிராம அலுவலர்கள் வாக்காத சந்தர்ப்பங்களும் உடனடியாக இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றால் இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு இருக்கின்றது. அந்த நேரத்தில் சுற்றறிக்கையில் அவர்கள் உண்மையில அந்த கடமையை தவறுமே இல்லை உரிய நேரத்தில் செய்யாத சந்தர்ப்பங்களும் ஒரு சில பிரிவுகள் இருக்கின்றது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனாலும் பிரதேச செயலாளர்கள் முழுமையாக இதை பரிசீலித்த வகையில் எங்களுடைய எண்ணிக்கை 14,000 19,000 ஆகி நேற்று பிற்பகல் 8:30 20,023 வரைக்கும் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். குறிப்பாக கரவட்டி பிரதேச செயலாளர் 36 தான் பாதிக்கப்பட்டன்னு தந்தாலும் பின்னே நிலைமையில அவர்கள் மீளாய்வு செய்த படிப்பில் 123க்கு கேட்ட இடத்துல நாங்கள் அதுக்குரிய அனுமதியும் கொடுத்திருக்கோம். இனி ஒரு மாதம் கடந்த நிலையில நாங்கள் இனியும் இந்த டேட்டாவை மாற்றுறதுன்றது எங்களுக்கு உண்மையில எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். சொல்ல வர்றேன் என்னடா டிஎஸ் என்னடா ஜனாதி ஒரு கொடுப்பன கொடுக்கலையாண்டு ஜனாதி செயலத்துக்கு எடுத்து அங்க டிஎஸ் ஆபீஸுக்கு எடுத்து கதைச்சு ஓமன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பிறகு அந்த டிஎஸ் ஆபீஸ்கிட்ட போக அங்க வந்து வெரைட்டி போட்டு அனுப்பினவின எந்த விதத்திலேயும் கொடுப்பன ஜனாதி செயலத்தை விட தங்கள்லாம் கையெழுத்து வைக்கணுமென்று ஒரு டிஎஸ் சொல்லி வெரைட்டி இருக்கிற அந்த பிள்ளை திருப்பி வந்து இங்க முறையிடுது. இன்றைக்கும் அந்த பிள்ளைக்கு அநீதியில் இருக்குது. அப்ப ஜனாதி செயலத்துக்கு கால் பண்ணி பிறகு அங்கேருந்து ஜனாதி செயலத்திலேருந்து ஒரு டிஎஸ் ஆபீஸுக்கு கனெக்ட் பண்ணி பிறகு அந்த பிள்ளைய கூப்பிட்டு எந்த டிவிஷன் சொல்ல மாற்றம் கொண்டு தான் சொல்றேன் நீ. அப்ப இது வந்து வெளியில ஒட்டுங்க அதுதான்
அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் அதுல கம்ப்ளைண்ட் வரைக்கும் 100 வீதம் 14 என்ற பேர் ஒட்டியாச்சு. ரைட் அது காணும். இல்லை இல்லை இந்த புங்குடுதீவில் தண்ணிக்கு இருக்கிற வீடு 25 வீடும் தண்ணிக்கு மூழ்கும் சரியா. அப்போ ஒரு ஆளுக்கு மாத்திரமே கொடுக்கல, அந்த அவையில் வந்து திருப்பி அதில் மீளக்கூடிய வேண்டிய தேவை இருக்குது சார். என்னென்றால் அவள் நீண்ட காலத்துக்கு முதலே வெளியில் போயிட்டா. அதால தான் ஜிஎஸ்ஆல அது கொடுக்கலாமல் போனேன். ஏன்னா வீட்டை விட்டுட்டு போன கனவே இப்போ எங்களுக்கு வீட்டை விட்டு போனாங்களா அவங்க அவா சொல்றா என்னடா நான் திருப்பி வரணும் அந்த வீட்டு வீட்டுக்கு காசா ஆளு காசா திருப்பி வரணும். என்னண்டா இப்ப எங்கேயும் கொடுப்பன எடுக்கல தானே, வேற எங்கேயும் எடுக்கல தானே. என்னடா அதே வேலன பிரதேசத்துல வேற எங்கேயும் இருக்கிறா. அப்ப கனகாலம் இல்ல. அப்ப நீங்கள் வேற எங்கேயும் கொடுப்பன எடுக்காட்டா அந்த வீட்டு திட்டத்தை கொடுத்த 25 கொடுத்தா துப்புராக்கி போட்டு இருப்போம். என்னோட லெவல் சீட் எல்லாம் முடிஞ்சிருக்குது. இந்த வீட்டுல என்ன இருக்கிறான்னு கேட்கணும். இன்றைய கூட இப்ப நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முதல் கூட சாவகச்சேரியில மிருசுவில் பகுதியில மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பம் மிருசுவில் இருக்கிற 6 குடும்பம் அங்க இருக்க முடியாது என்று வெளியில போய் வீட்டுல வாடகை எடுத்து இருக்கிறோம். நான் உடனே பிரதேச தலைவர் கொண்டு அவர்களுக்குரிய 25,000 ரூபாய் 3 மாதத்துக்குரிய 3 மாதத்துக்கு தலா 25,000 ரூபாய் படி வாடகை நாங்கள் கொடுக்கலாம். சுற்றறிக்கை இருக்கு. அப்ப நான் பிரதேசத்துக்குன்னா அந்த வீடு உண்மையாக அவர்கள் வெளியில போய் வீட்டுல இருந்தால் அவர்களுக்கு 3 மாதத்துக்குரிய 25,000 ரூபாய் வாடகையை 25,000 ரூபாய் படி 3 மாதத்தை கொடுக்க சொல்லியிருக்கோம். அதே வேளையில இதுக்கு அடுத்த கட்டம் உபகரணங்கள் அல்லது வீடுகளுடைய சேதத்துக்காக 50,000 ரூபாய் ஒரே தரவில் வழங்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு. இதுவரையிலும் எங்களுக்கு 3 பிரதேச செயலாளர் பிரிவில் தர ஒவ்வொரு வீட்டுக்கு 50,000 ரூபாய்க்குரிய கோரிக்கை மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பிரதேச செயலாளர்லேருந்து கிடைக்கிற கோரிக்கையை மாவட்ட செயலம் அனுப்பலாமே வழியே மாவட்ட செயலம் அதில் மாற்றம் செய்யறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. கௌரவ தலைவர் அவர்களே, இங்கே தொடர்ந்து எங்களுடைய மாவட்டத்திலே இந்த அனர்த்த அழிவின் போதான தரவு சேகரிப்பு தொடர்பான விவரங்களிலே தொடர்ச்சியாக பிரச்சனை நிலவி வருகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அரசியல் தலைமைகள் அரச உத்தியோகத்தர்களை நோக்கி அவர்கள் தான் செய்யவில்லை என்றவாறு கருத்து தெரிவிப்பதாகவும், அதே நேரத்திலே இங்கே பார்க்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற போது ஏதோ சுற்று நிருபங்களிலே மயக்கம் காணப்படுகின்றது போல தெரிகின்றது. அப்படி என்றால் அதை உயர்பீடத்திலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் அதிலே மாற்றங்களை செய்து வழங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சும்மா அது தொடர்பாக விசாரணைகளை செய்து ஒரு அதாவது ஏதோ வெளியிலே இருந்து பார்க்கின்ற போது அரச நிர்வாகம் பிழையாக செயற்படுகின்றது போன்றும் கருத்துருவாக்கம் செய்ய முடியாது. இதே நேரத்திலே தெளிவாக நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மக்களுக்கு 100% சென்றடைய வேண்டும். அதிலே எந்த விதமான நெகிழ்ச்சி போக்கும் காட்ட முடியாது. சரியான நிர்வாக பொறிமுறை ரீதியான சுற்றறிக்கையில எந்த விதமான ஐயா ஒரு நிமிஷம் அவரை கதைக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் கதைங்க சொல்லிட்டாரு. சரிதானே சொல்லிடுறேன் ஐயா. அது நீங்க கேட்கணும் ஐயா. அவர் வந்து கதையை மாத்தி டிரைவர் பண்றாரு. ஒரு மாவட்ட குழு கூட்டம் சொல்றேன். அவை சொல்ல நான் ஒரு சுற்றறிக்கை சம்பந்தமாக ஏனென்றால் சுற்றறிக்கையிலே பிரச்சனை காணப்பட்டால் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த அளவு அரசாங்க உத்தியோகத்தர்களும் கணக்காய்வின் முன்னும் ஊழல்வாதிகளாகவும் காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களிலே எந்த மாற்றத்தையும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அரசியல்வாதியா இருப்போம். அப்ப நாங்கள் பார்த்துக் கொள்றோம். மயக்கம் தயக்கம் இருக்கு உங்களுக்கு சார். அந்த சர்க்குலர் சம்மந்தம் சொல்லலை சார். சார் அந்த சர்க்குலர் சம்மந்தம் சொல்லலை சார். இதுல இருந்த ஒரு விஷயத்தால அவங்க ஜிஎஸ் ஆக்கல எனக்கு சைன் பண்ணி தாரத்துக்கு மறந்துட்டாங்க. அப்போ அதால தான் நாங்கள் காலையில் போய் எங்களுக்கு என்ன சார் ஜிஎஸ் ஆக்கள்கிட்ட சிக்னேச்சர் எடுக்காட்டி நாங்கள் அடுத்த வேலை செய்யலாது. அதால் அப்படி அதுக்கு மேலே போகிறதாக இருந்தால் நாங்கள் அந்த எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு குழு அமைச்சு தான் சார் செய்யணும். அதால் இன்றைக்கு விடிய காலமே அவங்கள 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் கதைச்சதுக்கு பிறகு தான் இந்த 422 நான் எடுத்தேன் சார். இல்ல டிஎஸ் ஆக்கல இந்த குழப்பை விட்டது ஒரு சட்ட வல்லுநர் தான். நீங்க திருப்பி காசு கொடுக்கணும் டிஎஸ் ஆக்குன்னு சொல்லி கொடுக்குற காசையும் குழப்புற விதமாக சட்ட வல்லுநர் இருக்கிறேன். தில்லு முள்ளாலதான் டிஎஸ் ஆக்கள் பயந்து போய் நிற்கிறான். இதுல இந்த பெயர் மூடல் இல்ல. அவைகளுக்கு கொழும்புல சொகுசா இருக்கலாம் வேட்டியை கட்டிக்கொண்டு, இங்க வந்து வேட்டியை கட்டுற கொழும்புல கோட்டோட இருக்கலாம். இப்படியான
எழுத்து மூலம் இந்த சுற்றுலாவும் இல்ல நேற்று தான் சார் நேற்று தான் இந்த வேலை துவங்கினது. அப்ப நேற்று துவங்கினதா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான் சுற்றுலா பிரச்சனை இல்லை. சரி சுற்றுலா விலை கொண்டு இந்த சுற்றறிக்கையின் மூலமாக இந்த சர்க்குலர் மூலமாக எந்த விதத்திலையும் இங்க இருக்கின்ற அரசாதிகாரிகளை பாதிப்படைய விடுறது இல்லை. அதுக்கு நாங்க இருக்கிறோம். ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறாரு. எந்த விதமான சிக்கல் மூலம் பல தடவை அதாவது இந்த வித்வா புயல் ஏற்பட்டதன் பிறகு பல தடவைகள் இந்த சுற்றறிக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. கொஞ்சம் இருங்கள் தம்பி, சரியா? பல தடவை மாற்றி அமைக்கப்பட்டது.